Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிறது தாங்க. சில நேரம் சாப்பிடுறாங்க, சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா வாயே வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே வாயை திறந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை முழுங்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே வாயில வச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்டா வந்து இருக்கு இல்லையா. இது எல்லா வீட்லயும் நடக்கிற பிரச்சனை தாங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி செய்யலாம் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சாப்பிட மறுக்கக்கூடிய குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு 10 விதமான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பேபிஸ் வந்து சாப்பிட மறுக்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ் வாயே திறக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வாயை வந்து நல்லா டைட்டா வந்து வச்சுப்பாங்க. அதே மீறி நீங்க ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில உள்ள நகை வந்து வாயில குத்துறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. சாப்பிடக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு பேபிஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலகலன்னு அவங்க கூட ஏதாவது வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களே அறியாமலே வாயை வந்து திறப்பாங்க. அந்த டைம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் டிப் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ரெகுலர்லி. அதாவது ஒரு ஃபுட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 6 months ஆயிடுச்சு பேபிஸ்க்கு அப்படின்னா பேபிஸ் ஸ்டார்டிங்லயே வந்து சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து பழகணும். பழக வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபுட்டு மேல உள்ள ஆர்வம் இதெல்லாம் பழக வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெகுலரா வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு சாப்பிட மாட்டிருக்காங்க அதனால விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்காம வந்து விட்டுருவாங்க. அதை வந்து நீங்க வந்து பண்ணாதீங்க. ரெகுலரா நீங்க வந்து கொடுத்து வந்து பழகுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்க கண்டிப்பா வந்து சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பார்க்கணும். அதை வந்து ரெகுலரா நீங்க வந்து செகண்ட் டே தேர்ட் டே அப்படின்னு ரெகுலரா நீங்க ஒரு நாளைக்கு 3 நேரம் கொடுக்கும்போது இந்த டைம் சாப்பாடு டைம், ஸோ இப்போ நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து வரும். தேர்ட் டிப் வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அது ஆறட்டும், நல்ல சில் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலாம். சூடை வந்து கொடுக்க கூடாது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குளிர வச்சிருவாங்க. ஸோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அது கொடுக்கும்போது பேபிஸ்க்கு சாப்பிடணுங்கிற விருப்பமே வந்து வராது. ஸோ நீங்கள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக வெதுன்னு இருக்கும்போதே வந்து கொடுத்து பழகுங்க. அப்போ தான் நல்ல வெதுன்னு இருக்கும்போது சீக்கிரமாக வந்து முழுங்கவும் செய்வாங்க, சாப்பிடணுங்கிற ஆர்வமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். தேர்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக வந்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கை நிறைய வந்து எடுத்து வாய் நிறைய அமைக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு அதை வந்து சவைக்கிறதுக்கு, அதாவது சாப்பாடை சவைக்கிறதுக்கு வந்து முடியாம இடம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து துப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமா வந்து கொடுப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. ரொம்ப அதிகமாகவும் கை நிறைய வந்து வச்சு வாய் நிறைய அமைக்க கூடாது, கொஞ்சம் நடு ஸ்டேஜ்ல வந்து கொடுங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா 2 பெருக்க 3 பெருக்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து செய்யக்கூடாது. நீங்க அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது கொடுத்து சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து பழகிப்பாங்க. கொஞ்சமா கொடுத்தாதான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பழகிப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாய் நிறைய வந்து அமுக்கவும் கூடாது, கையில கொஞ்சமா வந்து சும்மா 1 பருக்கு அளவோ 2 பருக்கு அளவோ அந்த மாதிரியும் கொடுக்க கூடாது. நடு ஸ்டேஜ்ல வந்து கொடுங்க. ஃபோர்த் டிப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிடும்போது, அதாவது ஃபேமிலியா அம்மா அப்பா வந்து சாப்பிடும்போது பக்கத்துல பேபிஸையும் வந்து வச்சுக்கோங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அந்த பிளேட் வச்சு அதுல நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டையே வந்து கொஞ்சமா வந்து வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய அந்த ஆசையை வந்து தூண்ட வைக்கலாம். அதாவது நீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்க, ஸோ அம்மா அப்பா சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து தூண்டும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃப் ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடும்போது அவங்களுக்கும் ஹை சேர்ல பேபிஸ்க்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு அவங்கள பார்த்துட்டே பேசிட்டு பேச்சு கொடுத்துட்டே நீங்க வந்து சாப்பிடும்போது அவங்களும் எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கு வரும். அப்படி நீங்க ஃபீடிங் சேர்ல வச்சு நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம்.
ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேச்சு கொடுத்துட்டே வந்து சாப்பாடு கொடுக்கும் போது சாப்பாடும் அவங்க வந்து சாப்பிட்றதே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடும்போது பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேட்ல சின்ன சின்னதா பிச்சு போட்டு ஃபீடிங் சேர்ல உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா சரி இது சாப்பிட்ற டைம் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணி நீங்க சாப்பிடும்போது அவங்களும் எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. இது தோசை தான் கொடுக்கணும்னு இல்லை, அவங்களோட ஃபுட்டையும் கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாலா வந்து உருட்டி நீங்க வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபீடிங் சேர்ல அவங்களே எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை கையால தொட்டு பார்ப்பாங்க, அதுக்கு பிறகு அதை கையால பிசைய ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அதை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆர்வம் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, அதால வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை வந்து நல்லா டச் பண்ணி அவங்க உதட்டுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து வச்சு விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாக்கை வச்சு சப் பண்ணி அது வந்து டேஸ்டா இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. சோ அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து வாய் திறந்து வாங்குவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் செய்யற தப்பு தாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த நேரமும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபுட் வந்து கொடுப்பாங்க, அடுத்த நேரமும் வந்து அதே ஃபுட் கொடுப்பாங்க. ஸோ பேபிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டேஸ்ட் தானே வந்து நம்ம சாப்பிட்டோம், இப்போ திரும்பவும் அந்த டேஸ்டே தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட மாட்டாங்க, விருப்பப்படவும் மாட்டாங்க. காலையில வந்து ஆப்பிள் பியூரியோ பனானா பியூரியோ அந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து கொடுங்க. ஃபுட்டை கூட நீங்க வந்து மேஷ் பண்ணி வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ராகி கூழ் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கூழ் வகைகள் ஒரு 9 மந்த் வரதான் பேபிஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஒரு சில பேபிஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 மந்த் ஸ்டார்ட் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகி கூழ் வகைகள் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் வந்து பிடிக்காம போயிடும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைஸை வந்து முழுசாவே வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம், நல்லா வேக வச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை வந்து டெக்ஸ்சரையும் வந்து நீங்க மாசம் ஆக ஆக மாத்திக்கிட்டே இருக்கணும், டேஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டேஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வமும் வரும், வாய் திறந்து வாங்கவும் செய்வாங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட வந்து மறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா மிரர் ஏதாவது இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சமானது ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை காமிச்சு அவங்களுக்கு ஸ்டோரி மாதிரி சொல்லி அவங்கள வந்து சிரிக்க வச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பாடு கொடுக்கும்போது வாய் வந்து நல்லா திறப்பாங்க, சாப்பிடவும் செய்வாங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ் வந்து திட்டக்கூடாது. அதாவது சாப்பிட மறுக்கிறாங்க அப்படின்னா உனக்கு தானே செஞ்சிருக்கேன், உன்னால தானே நான் செஞ்சிருக்கேன், ஸோ நீ வந்து இதை வந்து சாப்பிட மாட்டிருக்கிய அப்படின்னு ஃபோர்ஸை வந்து கத்துறது பேசுறது இதெல்லாம் வந்து செய்யும்போது பேபிஸ் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு மேல இருக்கிற ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா குறையும், சாப்பிடவும் செய்ய மாட்டாங்க. சாப்பிட்ற டைம் வந்து அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடே வந்து பாத்தீங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய டைமை வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாயபிளா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து வச்சு ஸ்டோரி ஏதாவது சொல்லி அவங்கள சிரிக்க வச்சு அதுக்கு பிறகு நீங்க வந்து ஃபுட்டை கொடுக்கும்போது கண்டிப்பா வாயை திறப்பாங்க, சாப்பிடவும் செய்வாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு தூக்கம் வரும்போது வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க சாப்பிடக்கூடிய டைம்ல, அவங்களுக்கு தூங்குற டைம் அப்படின்னா நீங்க வந்து சாப்பாட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் தூங்க வைங்க, பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேபிஸோட ஃபுட் வந்து சில்லுன்னு ஆயிரும் இல்லையா, சோ நீங்க கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வெது வெதுப்பான வெந்நீர் வந்து கலந்து நீங்க வந்து கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி கொடுக்கும் போது வெது வெதுன்னு இருக்கும்போது பேபிஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ் வந்து எதுக்கு சாப்பாடு வாங்க மாட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரியாம இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்குங்க, அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒண்ணு தூக்கம் வந்தா வந்து சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் ஒரே ஃபுட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சாப்பாட்டு மேல வெறுப்பு வந்து சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க யூரின் போயிருந்தாலோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டயப்பர்ல மோஷன் வந்து போயிருந்தாலோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க சாப்பாடை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேபிஸ்க்கு என்ன இரிட்டேட்டபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். மோஷன் யூரின் வந்து டயப்பர்ல போயிருந்தாங்க அப்படின்னா நீங்க மோஷன் போனதை ஃபர்ஸ்ட் அதை கிளீன் பண்ணிட்டு அவங்கள ஃப்ரெஷ்ஷா ஆக்குனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை கொடுக்கும்போது கண்டிப்பா ஃபுட்டு வாங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க பேபிஸ்க்கு ஃபுட் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா சாப்பாடு வாங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.